போகிறோம். வித் மை பிரதர் கூட தான் நம்ம இந்த கேம் பிளே பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்னைக்கு இந்த அடுப்பு தேஞ்ச மாட்டையும் என்னென்னலாம் பண்ண போகிறான்னு தெரியல. நம்ம லைட்டாக ஜாய்ஸ்டிக் சைஸை பெருசாக வச்சுக்கலாம். ஓகே வச்சாச்சி. இவன் மூஞ்ச பார்த்தா தாங்க பயமாகுது. ஆனால் அடுப்பு தேஞ்ச மூஞ்ச பார்த்தா கூட பயமா இல்லையே. தம்பி மூஞ்சிக்குதே பார்க்க அப்படியே 10 வருஷம் பால் குடிக்காத பாப்பா மாதிரியே இருக்குது. ஐ மீன் ஒன்றை சொல்லலை, அவனை சொன்னேன். ஒன்றை சொல்லடா, அடிக்காதடா அடிக்காதடா, ஒன்றை சொல்லடா, டே அடிக்காதடா. எங்க அடிக்கிறான்? அடிக்கவே இல்லை, ஓவரா சீன் காமிக்கிற பத்தியா? அடிக்க வந்தல இருக்கு. ஒன்றை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். யூனியம் சரி நீ ஒரு கட்சின்னு போயினுக்குது. கட்சின்னு என்னடா இது? ஓகேங்க, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கால் பண்ணி வீட்டில் வாடகை இருக்கிறா வந்து தின்றா அப்படின்னு சொன்னாங்க. நான் வரமாட்டேன் பிகாஸ் அதையும் சேர்த்து சொல்லியேன் வரமாட்டேன். அதெல்லாம் சொன்னால் அசிங்கமாயிரும். அவங்க சரி ஓகே இப்போ நம்ம வந்து நம்ம லவராக காணும் அப்படின்னு இந்த பையக்குள்ளே வந்து கேட்குறான் வந்து அடுப்பு தேஞ்ச மாட்டேங்கிட்ட. அதுக்கு இவன் வந்து எனக்கு அப்படி யாரையும் தெரியாது, இந்த அழுக்கு பிடிச்ச வானலாம் அவன் தானே அவனே அசிங்கப்படுத்திக்கிறான். நமக்கே இங்கிலீஷ் தெரியாது. அதாவது என்ன சொல்கிறான் அப்படின்னா அஸ்கு புஸ்கு அஸ்கு புஸ்கு 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 அப்படி தாங்க சொல்கிறான். ஓகேவா? ஓகே, இந்த புஸ்கு புஸ்கு மண்டையை வந்து என்ன பண்ணுறான் பார்த்தீங்க அப்படின்னா அவன் கைத்தை பிடிச்சிட்டு என்னவா நீ அடுப்பு தேஞ்ச மாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் கைத்தை பிடிச்சிட்டு ஏதோ ஐஸ்கிரீமை ஊட்டி விட்றான். நான் இந்த ஐஸ்கிரீம்லாம் பார்த்தேன்னு வைங்களேன், அப்படியே ஐஸ்கிரீம் தானடா அப்படியே கூடுறாடே எனக்கு பசிக்குதுடா அப்படின்னு சொல்லி அவன் காலில் விழுவேன். ஆனால் இவன் என்னன்னா ஐஸ்கிரீமை கூட துப்ப பார்க்குறான். பார்த்தா துப்பை பார்த்துட்டு நல்லா இருக்குன்றான். ஆனால் எந்த லிஸ்ட்டில் சேர்க்குது? வெயிட் பண்ணி பாரு, ஐஸ்கிரீம் தரான். என்னடா முட்டாயிட்டான் இவன். ஆனால் பாவிலா இது தெரிஞ்ச நான் அந்த ஐஸ்கிரீமே தொட்டுருக்க மாட்டேனே. ஏன் தெரியுமா? அந்த கன் எடுறா, அந்த கன் எடுத்து சுட்டுறான். ஆனால் பாவி ஐயோ ஐயா நம்பர் 1 லிஸ்டில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டான். ஐயா தண்ணி எடுறா டே பண்ணி, நீ தண்ணி எடுறா டே சனிய புடிச்சன கண்ணி எதுவே தெரியல. கண்ணி எடுத்துட்டு அவனை சுடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? இந்த கேமை நம்ம அழகாக முடிச்சிருக்கலாம் இவன் கூட சேர்ந்து. நம்ம மட்டும்தான் முடிக்கணும்னு ஒரு தலை எழுத்து போல. சரி ஓகே, நம்ம இப்போ இந்த டோரை ஓப்பன் பண்ணியாச்சு. அடுப்பில் தேட்டா அடுப்பில் கருகாம எடுத்து ஓடி வரா. ஓடு 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 ஓடு. நான் ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு ஆளை காணும். அப்படியே ஐயா ஐயம்மா ஆண்டி அப்ப ஆண்டி 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 ஆண்டியோட பையன் தாண்டி நீ திரும்ப என்ன பையன் முத்துறாங்க ஒன்றும் ஆனா ஏ ஐயோ சீக்கிரம் வண்டியை ஓடு 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 ஷாப்பிங் போடு. அதே என் காதில் உட சொல்லி சொன்னில. சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம வந்து பேசக்கூடாது. பிகாஸ் ஆஃப் தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18+, 8+, 9+ கூட வரும். அதெல்லாம் நீ பேசக்கூடாது. ஓகேவா? ஓகே, நான் பேசக்கூடாது. பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. ஏன்னா அப்போ பெரிய வேலை பார்த்துக்கிறான். ஐயா சரி ஓகே, இந்த அடுப்பில் தேஞ்ச மாட்டேன். இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலை இருக்குது. அதை நம்ம வந்து அப்புறமா வந்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு வேலையும் இந்த கருகி போன மாலில் இல்லை. நீயே சொன்னாதான் என்னவா? எதுக்கு சொல்லணும்? என்னத்தை எதுக்கு சொல்லணும்? என் காதில் வந்துட்டு அதை சொல்லி இதை சொல்லுன்னு சொல்லிட்டுக்கிறாங்க. இவன் சொன்னாதான் என்னவா? நான் சொன்ன தப்பாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னேன் என்ன ஆயிரும்? தப்பாயிரும்னு சொன்னியா? மாற்றி சொல்கிறேன். ஓ தப்பாயிடும் சொன்னியா? என் காதில் வேற என்னவோ கெடுப்பாயிடும் சொன்னேன். இல்லை சொன்னேன். இல்லை காது கேட்க செவிடா இருக்க கூடாது. இந்த சீன் எனக்கு தேவைதான். இப்போ நம்ம வந்து எங்கே பார்த்தீங்க அப்படி தான் போகணும்னா அமேசான் காட்டு. அமேசான் கூட்டிகிட்டு வேலையை பண்ணல. சரி ஓகே, அசிங்கமாக இங்கே தானே இருக்குது. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி அண்டி விட்டுறேன். ஏப்பா ஏப்பா அப்பா பாட்டி ஏப்பா 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 ஆட்டா பாட்டி. அவன் கிளம்பல பாட்டி கிடையாதுல வெள்ளை பயத்தில் என்னெல்லாம் உலக விட்டு தாக்குது. என்ன பயப்பட வச்சல? ஷவலடு 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 ஷவலடு. ஆயா அக்கா விட்டுருக்கா. ஏமா ஏமா ஏப்பா ஆத்தா பாட்டி தாத்தா ஒன்று விட்டுருச்சு. என்ன விட்டுரு. உங்கள் அம்மாவை போட்டு அந்த வெளுத்து வெத்து கத்துனேன். இப்போ நீ என்ன பழி வாங்க வைக்கிறியா? பழி வாங்க வரியா? பாரு சாவு போகிற பாரு. சாவல செத்தப்பல நீலாம் எதுக்குல ஊரோடுகிற பாரு. இந்த சாவி எடுத்துட்டு உனக்கு அப்படியே டாட்டா காமிச்சு நான் பாட்டு போயிடுறேன். டாட்டா அவனோட மைண்ட் வைஸ் என்ன தெரியுமா? உயிரோட இருக்கிறதுக்கே உங்களுக்கு கொல்ல தானே இல்லை, ஒரு ஐடியா வச்சுட்டு தானே நான் சுற்றிட்டு இருக்கிறேன்.
அந்த மாதிரி அவன் மனசில் தோணுது. குழந்தைங்கள வச்சு எப்படி என்னவா பண்ணுவான். நாங்கள் வீடியோ மறக்காம ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டு பாருங்க ஓகேவா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 40 நிமிஷம் தொண்டை கட்டி சாவ போகிறேன்னு மட்டும் தெரியுது எனக்கு. ஓகே கீழே போட வச்சிருவானே. மேலே ஏறுவல வெண்ண அடியில மண்டையில போடல. மண்டையில் அந்த இந்த இடத்துல வந்து மண்டையில் போட்டால் சாக மாட்டாங்க. ஒரு பக்காவுமே விட்டுறா தாத்தா பாட்டி விட்டுருடா வெண்ண மாமா. அப்புறம் டிக்கில பாம் வச்சு விட்றேன். பொசக்கட்டைக்கு பிறந்த வேண்டாம். நல்ல வேலைக்கு இதுவரையே வர முடிஞ்சது. இது பக்கில ஜன்னல்ல அதான் வந்துட்டேன். ஜன்னல் க்ளோஸ்ல தான் இருக்கும். இது நான் புதுசு ஓப்பன்ல இருக்கு. என்ன ஜஸ்ட் ஐயோ எனிமி பாத்துறான். நான் எங்க இருக்கிறான்? எனிமிக்கு போனவங்க பாத்துறான் நாங்க. ஓகே இப்போ நம்ம வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போகணும். வந்து ஒரு கட்சி நடக்கும். அந்த கட்சின்னு பாருங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எப்படி சொல்றது பாஸ்ட் ராடி ஓகேவா. இவன் தான் வந்து பாஸ்ட் ராடி ஓகேவா. இவன் வந்து அவங்க அப்பா ஜோசப் சுலிவியன். அவங்க அப்பா பேர் வந்து ஜோசப் சுலிவியன். அவன் வந்து மண்டையை போட்டானா. அது ஏன்டா எனக்கு தெரியாது. ஆனால் மண்டையை போட்டான் போல். அதனால் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கணும் மண்டையை போட்டானா. என்னடா வலி பொந்துச்சு போலவே. ஓகே யாரும் வந்து ராடு இருக்கியாடா ராடு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க யாரோ. அப்பயே இவன் பேர் ராடு தானே. ராடி இப்போ இவன் இப்போ பார்க்க ராடு மேத்தன்ல. அப்புறம் அதெல்லாம் பேசக்கூடாது. நீ அதெல்லாம் பேசக்கூடாது. ராடுன்னு ஒளியாதுல இருப்பாங்க. எனக்கு முன்னமா மாதிரி அந்த மாதிரி பேச முடியா. என் காதுல பிஓடின்னு கேட்டுச்சு. பிஓடியா பி. சரி ஓகே அவங்க அம்மா ஏதோ லெட்டர் எடுத்து அமுக்குறாங்களா அனுப்புறாங்க. சரி ஓகே அந்த கோடை ஞாபகம் வச்சுக்கோ 738. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி இங்கே வருது. அந்த வண்டி யாரும் ஓடி இந்த வண்டி இப்படி ஓடிடலாம். இவன் இதை தாண்டி போகவே மாட்டாரான் அவரு. எனக்கு ஒரு டவுட். இந்த வண்டி யாரா ஓட்டுறா? சரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் கிராக்கர். அவன் வரானே. ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீ பாட்டு அங்கே சொல்லிட்டு இருக்கிறாயா? ஃபஸ்ட்டு வந்துட போனான்டா. மாச்சி இது வெடிக்கும்ல. நான் அதை பார்க்காமலே இங்கே நிற்கிறேன் பார்த்தீங்களா. எவ்வளோ வண்டி யாரா ஓட்டுவா? ஹலோ அண்ணா எப்படி இருக்கிறீங்க? ஐயோ அண்ணா தோத்துறாங்களே. ஐயோ அண்ணா எப்படி இருக்கிறீங்கன்னு தானே கேட்டேன். அதுக்கு அண்ணா அப்படி தோத்துறீங்க. ஐயோ ஓடு. அது வண்டி யார் ஓட்டுறான்னு கேட்டேன். நம்மளாம் இங்கே வந்து விட்டு விடுறாங்களே. அதான் 7 3 10 8. ஓகே இப்போ நம்ம வந்து மெக்கானிக் செட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டாச்சு. மெக்கானிக் செட்டில் இல்லை மிஷின் செட்டில். ஓகே இது ஏதோ ஒன்று அது மெக்கானிசம் தானே பேர் வந்தது. அதனால வந்து பார்த்தீங்க எனக்கு மென்டலே பிடிச்சிக்கும். அட பையா இந்த சைடு தானே போனால் இப்போ நம்ம எப்படி? எஸ்கியூஸ் மீ சார். எஸ்கியூஸ் மீ. ஹலோ அண்ணா அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஐயோ அண்ணா பாக்குறேன். முட்டு சந்தி அண்ணா என்னடா பூந்துட்டு வர? அப்படி மண்டையில பூந்து களி மாட்டையா? அட பாவி ஏமா என்ன ஜஸ்ட் பூந்து களி மண்டையில ராடு பூந்து வந்த மண்டையில பேர் எப்படிலாம் டிஃப்ரெண்டாக வைக்க வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா. பூந்து களி மண்டையா இவன் பேர். இதுக்கு மேலே பூந்து கண்டி மண்டையா. ஏன் தெரியுமா? வாய் குழம்புது சாருக்கு ரொம்ப. ஐயா அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஐஸ்கிரீம் தாடா வெண்ணப்பல. இப்போ நான் ஓட போகிறேன். எத்தனை நாள் ஆயிருக்கும் பல்லு வலிக்கு? எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம். தம்பி நான் பல்லு வலிக்கு 10 வருஷம் இல்லை 20 வருஷம் ஆயிடுச்சுப்பா. 20 வருஷம் ஆயிடுச்சா? ஆனா பாய் பையில என்னடா 20 வருஷம் ஆயிடுச்சுன்ற. சரி தம்பி ஏன் கிட்ட வாப்பா. தம்பி ஐஸ்கிரீம் வேணும்னா கிட்ட வாப்பா. முடியாதுடா வெண்ணப்பா எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நான் செத்து போறதா? கரெக்டா சொன்னா என் தம்பி உன்னை விட மாட்டேப்பா. முடிச்சா போடுறா வெண்ணப்பல. எதுக்கு என்ன முன்னாடி போற? நான் ஜாய்ஸ்டிக்கை நவுத்தவே இல்லைங்க. டேய் அந்த இது அது பேர் என்ன இது? இதை போடுற பக்கு. இப்போ நான் அந்த ட்ராயர் நான் ஓப்பனே பண்ணல. ஆனால் சிஸ்டர் காமிக்குது பத்தியா? எப்படா அது எத்தனோட கேப் இருக்குல்ல? கேப் இல்லையே. ஏண்டா மொட்டைய வீட்டிலே இப்படி தாங்க ஆச்சு. கிராண்ட் சாப்டர் 2ல பார்த்தீங்கன்னா தெரில. இப்போ இந்த மண்டப்பம் எங்கேருந்து வர போனான்னு தெரில எனக்கு வேறு. மொட்டை சந்திலேருந்து வருவான். போயிட்டு மிதி டே தூக்கி போட்டு மிதி பண்ணிட்டாயா? ஆட்டோக்கார மண்டையா? ஆளை காணும். சரி ஓகே ஆட்டோக்கார மண்டைன்னு சொன்னோன்னா ஆளை காணும். ஏன்னா ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. மெட்ரோ ஸ்டேஷன் தான் போகணும். ஓகே இந்த சிஸ்டர் வந்து இப்போதைக்கு தேவைப்படாது.
இருந்தாலும் அந்த கத்திரிக்கோள் மண்டே மேலேயே கத்திரிக்கோளை போட்டு வந்துடலாமா? ஏன்னா இங்கே தான் ஒரு குதிரை நமக்கு கண்டுபிடிக்கும். இவன் வந்ததே பார்க்கடா நானு. நீ என்னமோ சொல்லியிருந்தியா, அதை கவனிச்சிட்டு இருந்தேன். ஜஸ்ட் ஏன்னா இங்கே தான் ஒரு இடத்துல ஒரு குதிரையை கண்டுபிடிக்கணும். குதிரையா? சாவடா. ஐயோ 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 வேர்ல்ட் கிரேட் எஸ்கேப்ல இதுதான் ஐயோ 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 எப்போ தெய்வமே. டக்குனு என்ன நவுத்த முடியலடா எப்பா. அடுப்புல பாதி தீஞ்சு வராதவனே, ஏன்டா என்ன புடிச்சு அப்படி துரத்துற? நீ நல்ல சாவ மாட்டடா. சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த இன்சிடென்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ணா இருக்கீங்களா? டேய் சோனமுத்தா, சோனமுத்தால பாதி தீஞ்சு வந்தவன ஆள காணோம். டேய் பைத்தியக்காரா, நான் இங்க இருக்கறேன்டா. ஏன்டா அங்க போய் தடுக்கறற? சோனமுத்தா என்னடா போய்டா? வாச்சா யாரா அவன் குடிச்சிட்டு வரான்? டேய் சோனமுத்தா கன்ஃபார்ம் மெண்டல் தான். சோனமுத்தா போச்சா? சோனமுத்தா இப்போ உன் கதை போகுது பாரு. அங்க கை பண்ணி ஓடு ஓடு. என்ன பெருசு எப்படி பறந்தா பாத்தியா அவன்? என்னடா மறுபடியும் என்னடா போன ட்ரெயின் மறுபடியும் போகுது. எப்படி பறந்தா பாத்தீங்களா அவன்? இந்த ஷூ வர தேவைப்படுது, அதை போய் வைக்கணும் ஃபர்ஸ்ட். வச்சுட்டு அப்புறம் அங்கே சோழிய பாம்பு ஓடு 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 ஓடு. ஐயா எங்க சுத்தம். கேம்பிங்கில் போய் நம்ம ஒரு சாவி ஏற்றோம், ஞாபகம் இருக்குதா? அங்கே ஒரு குண்டமா இருக்கும், அந்த குண்டமா வர போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும். ஐயா பேசி கன்வெர்ட் பண்ணுறதுதே செத்துருவோம் போல. கன்வின்ஸ் கன்வின்ஸா விட்டா கன்சின்னு சொல்லிடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பிஜிஎம் போட்டு போயிடலாம். பாவி ரைட் ரைட்னா முன்னாடியே போயிட்டான். வாயில அடிச்சது கஷ்டமா வட சுட்ட பயப்படலையே, பயப்பட மாதிரி நடிச்சேன். பயப்பட மாதிரி நடிக்கிற மாதிரி தெரியலையே, பயந்த மாதிரிலாம் தெரியல. இல்லையா பயப்படலையா? சப்ஸ்கிரைபர்ஸ் இவனை நம்பாதீங்க, வாயில வர சொல்லுவோம் தான் நம்ம. நான் தைரியம் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லுவேன். ஃபேமிலிஸ் என் ஃபேமிலி சொல்லணும். நீ சொல்லவே இல்லையா? நீ வாடா போடான்னு சொல்லி கூப்பிடு, ஏன்னா அவங்க என் ஃபேமிலி. அப்புறம் என்ன அசிங்கமா கேட்டா நான் எங்க போய் மூலையில் உட்காரும். நாங்களும் அப்படித்தான்ப்பா பார்க்குறேன். நீ எப்படி வேணா பாரு, நான் போட்டு கூப்பிடு, அப்படி கூட கூப்பிடு. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஆனால் நான் அப்படி கூப்பிட மாட்டேன். ஒன்லி சப்ஸ்கிரைபர்ஸ். ஓடி வராங்க சட்டி. பாவிக்கு பிறந்தவனே, சட்டிக்கு பிறந்த சட்டி வாயா, எங்க தர வர நீலா? இரு 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 அரே மெண்டல். அந்த பயம் இருக்கணும். ஹேட்டை போயிட்டு அந்த சர்க்கஸில் பத்துக்கு கொடு. யாரை பார்த்து ஹேருன்னு ஹேட்டுன்ற ஹேருன்றது காது கேட்குதா? ஓகே ஓகே ஓகே, காது கேட்குறது ஜென்மமாக இருக்கு பொழுது. ஓகே, இதுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் அசிங்க பார்த்துக்கூடாதே. சாவியை கொடுறேன். ஹேட்டு கொடுக்கணும், அப்புறம் ஷூ கொடுத்துட்டியா? குத்து பல வருஷம் ஆகுதுரா. வெண்ணப்பால இந்த கேம் பற்றி உனக்கு தெரியுமா ப்ரோ? அது நம்ம ஒரு கொல்லனுக்கு ஒரு பேர் இல்லை. அது நம்ம அவங்ககிட்ட இருந்ததுலாம் எல்லாமே அதுவும் கரெக்ட் தான். எஸ் கண்டிப்பாக நம்ம ஜினி அக்கா கிட்ட இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன். நீ ஏன்னா இங்கே ஒரு சோனமுத்தா இருந்தால் சோனமுத்தை நான் ஆளை காணும். மேலே போயிட்டான். எங்கே இருக்கிறான் தெரியல. ஐயோ ஆத்தி பேத்தி செத்தாவோ. போடி, இந்த சின்ன பொருள் மண்டியில போட்டு ஏதாவது ஜஸ்ட் வச்சு இது மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? அது சரி வலி இருக்கும்னு நினைச்சேன். மூலையிலே முக்கு சந்து வச்சு கட்டா கட்டா முண்டையில ஏனி இருக்கான்னு. ஏனி இல்லை, முட்டு சந்து இருக்குன்னு முன்னாடி சொல்லக்கூடாதா? என்ன பயம்? என்ன பயம் இல்லைல்ல, என்ன த்ரில்லு ஏதோ ரெண்டு ஒன்று தான் மகளே. சரி பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு லைக் போட்டு விடுங்கப்பா. முடியல. அப்பா எந்த ஒரு குள்ள கத்திரிக்காய் இருப்பான், அந்த கத்திரிக்காவும் கூப்பிடணும். ஆனால் கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவான்? நான் இன்டெலிஜென்ட்னு சொல்லுவான், ஆனால் பயந்து பயந்து ஓடுவான். இந்த மாடியில் தான் எங்கேயும் இருப்பான். பாருப்பா, நான் எவ்வளோ பெரிய பிளேயர்னு உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா நீங்களா நான் உடனே சொல்ல இந்த டப்பா மண்டேன்னு சொன்னேன். இவனை சொன்னியா? அத்தான பார்த்தனால எவ்வளோ பெரிய பிளேயரு. உன்னை பற்றி சொல்லலாம், ஆனால் இங்கே வேணாம். உங்கள் ஃபேமிலிஸ் இது ஆயிடுவாங்களே. ஓஹோ,
அதுக்கு தான் இவன் சொல்றதுக்குள்ளேயும் ஐயோ கேட்ட என்ன தெரியுமா சொன்னா, நான் தான் புத்திசாலி, நீங்களே என்ன சொல்றது, நான் புத்திசாலின்னு. ஆனால் கட்சியில் 10 ஆளுக்கு பயந்து ஓஞ்சிது ஆட்டப்பட்டியில் உட்காந்துருக்கு. இப்போதாங்க புரியுது ஜெனி அக்கா. என்னது யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ 2-1 என்னடா வரும் 2-1-3-2 சாரி ப்ரோ. நீ மறுபடியும் கன்வின்ஸ் பண்ண மாட்டா இவனை. சரி ஓடு. ஐயே அவனை கன்வென்ஸ் பண்ணுறது. ஐயோ ஐயோ ஏக்கா ஜெனி அக்கா, நீ இந்த வீடியோவில் ரொம்ப கதறி இருப்பீங்க, அதெல்லாம் நான் கண்டுக்கல பார்த்தீங்களா? அவன் கதறினதான் நான் பார்த்துட்டேன். என்ன கதறி என்ன? ஆனால் நான் நல்லா சுவிட்ச் அந்த போட்டேன். கோவில் இருக்குல்ல, ஆனால் கொப்பரமலை தாமரை தலை முழுக்க என்னமோ சொன்னா, நான் நல்லா சுவிட்ச் அவங்க வீடியோ பார்த்து. ஆனால் அவங்க கஷ்டம் எனக்கு இப்போ தான் புரியுது. இந்த அடுப்பில் தீஞ்சு வராதவன் என்னை போட்டு இப்படி தோர்த்துறான். 2-1-3-2 தானே. முக்கியமான விஷயம் அவன் சொல்கிற மெயினான காமெடி என்ன தெரியுமா? மாமியாரே மறுபடியும் முதல்ல இருந்தா எங்க இருங்க, இவனை கன்வின்ஸ் பண்ணிட்டு கூப்பிடுறேன். துரத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் உலகத்துல 8வது அதிசயம். இவனை எப்படி கூட்டு வந்துட்டாங்க. இதாங்க சனியா பூச்சவன. இது மேலாம் ஏறி வரவே மாட்டியாடா நீ? ஆயிடுச்சு, எனக்கு ஆயிடுச்சு. இருங்க, அவனை பின்னாடியே முன்னாடியும் பார்த்து பத்திரமா கூப்பிட்டு வரணும், அப்போதான் வருவாங்க. ஆடாடா பாத்தலையா, நீலாம் நல்லா சாவே சாவ மாட்டாடா டே. அவனை கூப்பிட்டு வரதுக்குள்ள இந்த ஐஸ்கிரீம் தலையை வந்து அவனை கூப்பிட்டு வந்துருந்தேன். இங்கே அந்த டப்பா தலை எனக்கு பயந்து இங்கே வந்துட்டேன். டப்பா தலை எங்கன்னு தெரியல. என்னடா அவன் டப்பா தலை எங்கன்னு நிற்கிறான். டப்பா வாடாது. ஓ இது டப்பா இல்லை டுப்பா. ஒரு ஐஸ்கிரீம் நாயே டே சனியா பூச்சவனா, அங்க போடா வண்டி அங்கடா. அங்கிட்டு இந்த சைடு கூட்டு வரலாம் வெண்ணை. நான் என்ன சொல்றேன், அவனை கையோடு கூட்டு போகணும்னு சொல்றேன். அந்த வெண்ணை வராது. கண்ணு முன்னாடியே வண்டி இருக்குதுடா நாயே. பேய அந்த பேருக்கே கிடையாது. டப்பா போட்டு சுத்திட்டு இருக்கிறேன். கூட்டு வர கண்ணு தெரியாது கூடு கட்ட குப்பாத்தா. போறதுக்கு தானே அவன் வருவான். வெண்ணை ராடு வட்டாரம் வச்சுக்கோயே, எங்கிட்ட தெரிச்சு ஓடிடுவான். ஆனால் ராடு வர பார்த்துக்கணும். வரமாட்டான் அவன். அவன் வந்தாலுமே இவன் திருச்சியில் ஓட மாட்டான். இந்த கேமை பற்றி அப்படி எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? அப்படிதான் நடந்துச்சு. தெரியும். இருங்க, இப்போ நம்ம வந்து எங்கன்னா கேம்பிங் போகணும். ஏன் இந்த புள்ள கத்திரிக்காய் புள்ள கத்திரிக்கோட புள்ள கத்திரிக்காய் இருக்கும்ல. ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவிலன்னு எப்போ எப்படி அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நான் சைட்டில் அடிக்கல. இங்கே பாருங்க, இப்போ சொல்லிட்டேன் நான் சைட் அடிக்கல. ஈவிலின் கேட்டை பாருங்க காய்ஸ், அவ்வளோதான் செத்துருவோம் எல்லாம். வந்து பார்த்தீங்கன்னா ராடு குட்டி பையன் எவ்வளோ அழகாக இருக்கிறான் பார்த்தீங்களா? அழகாக இருந்தாலும் ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததே ஒரு மிராக்கல். ஏன்னா நன்ஸ்க்கு வந்து குழந்தைய பிறக்காது. எப்படி பிறந்தா அப்படின்னு வந்து எல்லாரும் கேட்குறாங்க. அர்த்தம் அர்த்தம் எனக்கு தெரியும். என்ன அர்த்தம்? ஒரு சாத்தாண்டு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். நன்ஸ்னா அதுக்கு நீ கெட்டவங்களே நினச்சினுக்கு. சவுண்டே போனவன் ஏன்டா அங்கே போயினுக்கிறான்? அதான் நாசமாக போகிறான். எனக்கு கக்கூஸ் போகிறான்ல, இவ்வளோதான் செய்யணும். அதுவும் கரெக்டு தான். கக்கூஸ்லாம் போவான்ல. ஏன்னா கக்கூஸ் போவானா டெய்லியும்? இல்லை அவன் கிட்ட வந்து விளக்க மாட்டேன். இல்லை எங்கே போடுறான்? வண்டிக்குள்ளே போகிறான். ஐயோ வண்டிக்குள்ளே போகிறான்டா. மெட்டல் மேன் பேசல. அங்கே வர ஒரு 2 பேர் இருக்கிறானுங்களே, அவனுங்கள வர தூக்கிட்டு போயிடுவானே. போய் இல்லாம போக மாட்டான், உள்ளே போக மாட்டான். வண்டிக்குள்ள எனக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியல பத்தியா? பாருங்களேன் அந்த குண்டமாவை உன் கூட வந்த மைக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல ஃபர்ஸ்ட் கட் சீன்ல 1 2 3 தானே ஃபர்ஸ்ட் கட் சீன்ல ஒருத்தன் கன் வச்சுட்டு என்னோட லவ் எங்கடான்னு கேட்டான்ல. அவன் வந்து மாட்டிட்டான்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் மாட்டிக்கிட்டான்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் ஆடுறேன். என்ன ராடு நீ ஒரு அது வரைக்கும் நல்லதுதான். இல்லை ஓடி போகிறது கேட்கல யாருக்கும் கேட்கலன்னா சரிங்க. நான் ராடு போய் அங்கே போயின்னு. ஏன்னா நான் நடுவில் பேசிட்டேன். நான் என்ன சொன்னால் சொல்லலாம், ஆனால் உங்கள் விட சொல்லக்கூடாது. தட் இஸ் ராங் இல்லை, தட் இஸ் வர நீ சென்னியை பிடிச்சவனே. இப்போ இப்படி வந்தால் நான் அப்படி போவேன், நீ இப்படி வந்தால் நான் அப்படியே ஆவேன். ஆனால் கண்ணு தெரியாத குப்பாத்தா அங்கே அவனை எங்கேயாவது தூரத்தில் எங்கேயாவது நிறுத்துவேன். இல்லைன்னா என்ன அடடா மலடா ஆடுறா மலடா. ஐயோ மலடா ஐயா மலடா. அங்கே போகாத அங்கே போகாத மாட்டிப்பாளே. இவன் மாட்டுறது இருக்கட்டும், ஆனால் பயந்து ஓடிடுவான். அதுக்கு சொல்கிறேன். உள்ள பயப்படவே மாட்டாடா அவன்.
நான் நடுவில் வந்து பயப்படவே மாட்டான். சரியா எத்தனை வாட்டி ஆடி இருக்கேன். ஆடி இருக்கடா அப்படியே போஸ்ட் பண்ணுறதா போஸ்ட் பண்ணியிருக்கலாம் தான். அதுக்குன்னு இதே போஸ்ட் பண்ணியிருந்தா வந்துட்டாடா. என்னடா பண்ணி வச்சுக்கிறேன். நல்ல வேலை இந்த ஹார்ட் மோட் தான். எக்ஸ்ட்ரீம் மோட் செம்ம ஸ்பீடாக ஏறி வருவான். டேய் உள்ளே போடா. டேய் சனியா பூச்சோனே அப்படி ஏறப்பட்டுருக்கூட. டேய் ஏற முடியலடா என்னால். அண்ணா என்ன ஆனால் ஐயா சாக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் அண்ணன் ஆலக்கான் கிட்ட போனேன். நான் என்ன சொன்னேன் வந்துட்டேன் எனக்கு அண்ணன். இப்பெல்லாம் கேவல பத்திராது. என்ன போய் எவ்வளோ இப்போ நம்ம எப்படி வெளியே போகிறோம். அந்த மென்டல் எதுக்கோ கூப்பிட்டுச்சுன்னு சொல்லிட்டு இந்த மென்டல் போச்சு. ஆனால் போய் பார்த்தா அண்ணன் ஐஸ்கிரீம் சுட சுட வைக்காம குழு குழுன்னு வச்சுக்குது. மூஞ்சிலாம் காண்டிடுச்சு. ஓகே எப்படி எப்படி வெளியே வந்த பத்தியா எல்லாம் ட்ரிக்கே ப்ரோ பிளேஸ்க்கு மட்டும் தான் தெரியும். ட்ரிக் கிடையாது. ஒரு ஹிந்தி பாட்டு பாடுற பாருங்க. ஆச்சி பாரக்கி பாரிகா அல்ல இவெல்லாம் நல்ல சாவி சாக மாட்டாங்க. இவெல்லாம் எதுக்கு உயிரோட நல்ல சாவல் டபுளை கெட்ட சாவல தான் சாவு ஒரு முடி வண்டி என்ன ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு வண்டி உள்ள கேம்பிங்க்கு. அப்பா என்ன மறுபடியும் கட்சினா விஷ் பண்ணுறாங்க. வீட்டுக்கு போய் விட்டுறாத. இதை ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். என்ன தெரியுமா, அவங்க அம்மா வந்து ராடோட அப்பா செத்துனால அவங்க வந்து தனியாகவே இருக்கான். அவங்க அம்மாவை பார்க்க போகாமல் அதான் ஈவனு. அதனால் இவங்க வந்து விஷ் பண்ணிவிட்டு அவங்க ராடோட ஒவ்வொரு பாட்டிக்கும் விஷ் பண்ணுறதுக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. ஆனால் இவன் வந்து பார்க்க வரவே மாட்டேன். அவ்வளோதான். ஓகேவா. இப்போ இந்த கட்சியில் நான் வந்து கட் பண்ணுறேங்க. எங்கள் அப்புறம் இன்னொன்று இருக்குது. என்னென்னா ராடோட அம்மா வந்து இவனுக்கு ஒரு சொல்யூஷன் தருவாங்க. அந்த சொல்யூஷனை நம்ம ஐஸ்கிரீமில் கலந்து அவன் வந்து குண்டாயிடுவான். ஓகேவா. இதாங்க வந்து இந்த கட்சியில் காமிக்கிற ஸ்டோரி. இதுதான் இந்த கட்சியில் வந்து காமிப்பாங்க. ஓகேவா. குண்டாகிட்டு இருக்கிறான் வேணேன் தெரியுதுல தெரியுது. ஓகே மகளே, இப்போ நம்ம வந்து கேம்பிங் வந்துட்டாச்சு. வந்து போட்டாச்சு. வந்தாச்சு. வளராமல் வைக்க நான் டீசெண்டாக இல்லை நானே உடனே இல்லை நான் டீசெண்டாக அங்கே போயிருக்கலாம். நீ ஒரு எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா. பார்த்துட்டு போனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். பார்த்துட்டு போனால் சேஃப்டியாக இருக்காது. ஸ்ட்ரைட்டாக வரும். இல்லைடா நான் பின்னாடி அப்படியே பார்த்துட்டு அவன் இங்கே தான் இருக்கான்னு கெஸ் பண்ணிட்டேன்னா டக்குன்னு போயிடுவான்ல. அதுக்கு சொல்கிறேன் நான் வரானா திருப்பி அந்த போய் வர வைக்காத. நான் டென்ஷன் ஆயிடுவேன். நாங்கெல்லாம் ப்ரோ பிளேயர். நாங்கெல்லாம் இதை பார்த்தா போட்டு விட்டேன். இப்போ நாக்க விடுறியா? அறாண்டா நக்கும்கா உடனே பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் அப்படியே பேய் மாதிரி கத்துவேன். டே வர்றாண்டா நக்கும்கா புரியுதா? கஷ்டம் புரியுதாலே? புரியுதா? ஜஸ்ட்டு தலைமுழுக்க ஜஸ்ட்டு பார்த்தீங்களா? ஜெர்க்கு மேலே ஜெர்க்கு கொடுக்குதே. ஆமாம், அது பச்சை கலர் இருக்க உள்ள இருக்கு. அது எல்லாத்தையும் நான் போய் வச்சிட்டேன். இப்போ நமக்கு வந்து ரெட் கலர் மட்டும் தான் தேவைப்படுது. அது நம்ம அந்த பச்சையை சொல்ல. நம்ம கூட ஒரு பச்சை உட்காந்துட்டு இருக்கிறேன். அந்த பச்சையை இந்த எச்சையை சொன்னியா? சரி பச்சையை சொன்னியா? சாரி ப்ரோ. இவன் ஒருத்தன் பட்டக்ஸில் குதினேங்கிறான். அந்த சொல்கிறேன் சொன்னேன். ஏங்க இவன் இப்போ டான் சொன்னாங்க. என்னமோ டான் சொன்னா. ஆனால் பீரேலாம் எங்கன்னு போச்சுன்னு தெரியல. டான் மட்டும் தான் சொன்னாங்க. ஓ அப்படி சொன்னியா? காதல டாரேன்னு கேட்டுச்சு. டாரே இல்ல தங்கலாரே புங்கலாரே வாங்கலாரே போட முடியாதுல்ல. வேணே செத்துட்டான். ஜிகடா புச்சி கராபத்தி கரண்டா ஏ கிட்ட வந்தா ஒன்னா நானும் விடுவேன்டா. ஆண்டி எவ்வளோ கிட்ட வந்துச்சு பாத்தி. ஆண்டி இல்ல பாட்டி இல்ல கிளவ இல்ல தேவல. என்னடா பைக்கை காணும்? ஓ அந்த பைக். சரி ஓகே, நீங்கள் வந்து ஒரு ரேஸ் ஓட்டணும். அந்த ரேஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மகளே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா மண்டையாக இருப்பான். அவன் கிட்ட வந்து பேசணும். அவன் எப்படி வந்து பேசியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து இப்போ இது வண்டியில் உட்காந்தாலே போதுங்க. வண்டி ஓட்ட தெரியாது. ஓகே, நான் வந்து வண்டியை வந்து ஓட்ட போகிறேன். என்ன சொன்னேன்? என்ன சொன்னாவா? அதான் சைக்கிள் ஓட்டும் போது எனக்கு கீழே விட்டு வாரிட்டியே. அது சைக்கிள்லாம் கணக்கு வராது. அது சைக்கிள் ஓட்டாதான் நீ பைக்கே ஓட்ட முடியும். அப்புறம் எப்படி இது? அதெல்லாம் திறமை கிடையாது. வாயில் ஏதாவது வாயில் வந்துச்சு.
வரலையே வாய்க்குள்ளே போயிடுச்சு. அந்த இடத்துல டேர்ன் பண்ணுறதே கஷ்டம்டா. ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் டேர்ன் பண்ணிட்டேன்டா. ஆனால் பாவிகளா, இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இறங்கி போகவே முடியாது வண்டியில். பிகாஸ் ஆஃப் த டைம் இஸ் ஆங்கிரி. என்ன உளறேன்னே தெரியல, எனக்கே தெரியல. உங்களை மேக்ஸே தெரியாது, மேக்ஸ் ஃபார்முலா சொல்ல ட்ரை பண்ணாரு. ஜெவுடே இப்போ என்ன அவனை சொல்லிட்டுமாங்க 30 செகண்ட் தாங்க இருக்குது. இது எப்படியா முடியணும். மேக்ஸில் வந்து இவன் அதே ஃபெயிலா ஃபெயிலா எஸ் யாரை பற்றி ஃபெயிலுன்னு ஒன்றை பார்த்து ஃபெயிலுன்ற காது கேட்கல. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா குதிரையை வந்து கொடுத்துருவாங்க. குதிரையை கொடுத்தா நம்ம வந்து சத்தியமா நான் எதிர்பார்க்கல. இங்க வந்து சொல்லி முடிக்கலப்பா என்ன அந்த கரடி பூச்சின அழகான சொல்லலாம் வந்துட்டோம் பேய் நாய் மாதிரி என்ன ஜஸ்ட் ஏன்டா தடி பார்த்துட்டு போறதவன கொஞ்சம் சொல்லிட்டு தான் வர்றது. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து எங்க தெரியுமா போனோம்? மறுபடியும் கேம்பிங் தாங்க. அலைய விட்றானுங்களே ரொம்ப. இவங்க இதுக்கப்புறம் கட்சின்னு வராதுங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா எஸ்கேப் ஆக போறோம். எப்படி என்னது தொடப்பு கட்டிய புடியா? இவ்வளோ செருப்பு கட்டிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? அடிக்கலாடா எஸ் போடுங்க, அடிக்க வேணாம் லோ போடுங்க, அதே கேஸ் போடுங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியாச்சு. ஏன்னா அந்த டப்பா தலையெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? டப்பா வர வரைக்கும் நல்லா இருக்கும். உள்ள போ டப்பா சாவி எடுத்துட்டா தப்பா மாட்டியா? ஓகே, இப்போ நம்ம உனக்கு கொஞ்சம் அவரை வம்பு எடுத்துட்டு போகலாமா? இன்னும் ஒரு நாள் இருக்குது நமக்கு. நம்ம செத்தாலும் பிரச்சனை இல்லை. என்னடா மறைக்கிறது? என்னடா தெரியுமாடா பையனே? தெரியாதா பேசாதடா பையனே. வேற யாரு அந்த பையனே? இவதான் அந்த பையனே. இதான் ஓடுற பையனே. இதான் இருக்கா பையனே. பின்னாடியே தொத்திட்டு வரா. ஓடுடா டேய். ஓடு. பக்கத்துல போய் பண்ணணும். பக்கத்துல போய் மாமே வட்டா மாமே. இங்க பாரு மாமே, பாரு நான் எஸ்கேப் ஆக போறேன். பாரு மாமே, இங்க பாரு மாமே. பாரு மாமே, எஸ்கேப் ஆக போறேன். இங்க பாரு. டக்குனு மேப் பார்த்து எஸ்கேப் ஆயிடலாம்னு பார்த்தேன்டா. அப்படி ஆக முடியாது. அவன் பார்த்துட்டு கதவை திறந்துருவான். இல்ல மேப்ல வந்து டக்குனு ஹோமுக்கு போனா எஸ்கேப் ஆயிடலாமே. இதுல என்ன இருக்கு? அவன் கதவை திறந்துருவான்ற. நான் சொன்னேன்ல நல்ல ப்ரோ பிளேயர். இன்னும் ஒரு நாள் ப்ரோ பிளேயர் கிடையாதுங்க. ஒரு பாட். ஒரு நாள் தான் இருக்கு. லைட்டா பயமா இருக்கு. சரி இப்போ நான் என்ன பாட்? ஐயோ டைல்ஸா? ஐயோ க்ரோபர் இருக்கா பாரு. க்ரௌபார் இருக்கு. இருந்தாலும் இந்த வழியா போனா அவன் பிடிச்சிருவான் ஒரு சில டைம்ல. க்ரௌபார் இருங்க. க்ரௌபார் வந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு சவுண்டை போட்டுக்கலாம். சவுண்டை போட்டாச்சு. இருங்க, அந்த இடத்துக்கு வந்துட்டான். அவன் வந்துட்டானா கொஞ்சம் ஈஸி. வந்துட்டு வரலனா தான் கஷ்டம். நடா இது டே தம்பி, ரொம்ப அலைய விட்றாதடா என்ன. சரி வேணா அதை வச்சு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணு. ஓப்பன் பண்ணலாம், ஆனால் இங்கேருந்து நம்ம மறுபடியும் அங்கே மேலே எந்திரிச்சு போகிற மாதிரி இருக்கும். எந்திரிச்சு போமா அவன் டக்குன்னு பார்த்துட்டானா என்ன பண்ணுவேன்? இதுக்கு பேர் தண்டை கேம் பிளே. இது தண்டை கேம் பிளே. இது தாண்டா ஒரிஜினல் கேம் பிளே. சத்தியமா சொல்றேன், இது தாண்டா ஒரிஜினல் கேம் பிளே. இதுக்கு மூடிடு போ. திருப்பி வந்து புடிச்சிட்டு போறாங்க. செத்துற போறேன் நானு. சரி இப்போ நான் எது கேம்பிங் போனேன். நம்ம வண்டியில தானே அவுட் ஆனோம். சாவி எங்கடா இருக்குது? ஐயோ சாவி எங்கே உண்டு கிடக்குது பார்த்தீங்களா? ஆனால் சத்தியமா இது தாண்டா கேம் பிளே. போயிட்டா நெய்பர்ஹுட் போயிட்டேன்டா. பாடுறா சின்ராசே வண்டி எடுத்துட்டியா? ஏறி இப்போ ஒரு கட்சின்னு வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அந்த ஸ்க்ரூ வந்து கழட்டியாச்சு. நம்ம தான் கழட்டணும். எஸ் அப்படின்னு வந்து எவனோ கத்துறான். ஓகே, ஓ தேங்க்யூ. அதான் மைக்கு தான் கத்துறான். நம்ம இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டோம் அப்படின்னு வந்து நம்ம கிட்ட சொல்கிறோம். இல்லை அவன் கதவை தந்து பார்த்துருவான்னு நினைக்கிறேன். அதான் இது மோசமான ட்ரிக். எல்லாரும் மேலேயும் ஒரு லிக்விட் போட்டுருவான். இவன் ஓடிக்கிட்டேன் மைக்கு நான் இங்கே இல்லைண்ணே. யாரோ கீழே உட்காந்துருவாங்க. தம்பி என்னடா பண்ணுற?
தம்பி இதை ஊத்திட்டேன். இதை விட்டு போயிடுவான் அவன் விட்டு போனதுனால இவன் எடுத்துருவான். எடுத்துட்டு எகுரு, அது எடுத்துட்டு எகுரு. எகிரணுமா டேய்? அது கீழே விழுந்துருச்சுல, அது டேய் முடியாதுடா. டேய் கதவு ஓபன் பண்ணிட்டு தான்டா போவேன். ஏய் லூசு, அது கீழே ஒரு மருந்து விழுந்துச்சுல, அதை எடுத்துட்டு ஓடு. இதை எடுத்துட்டு ஓட முடியாதோ? ஏய் அது எடுத்துட்டு ஓடணும் போ. எகுரு எகுரு. ஏறிட்டா. அவ்வளோதான். அவ்வளோதானா? வண்டி போயிடும், முடிஞ்சிடும். அடா நான் எதனோட வண்டி போயிடுச்சு. ஏன் அதுக்குள்ளே போய் சாவ போறியா? ஃபேக்ட்ரி கூட்டுறான் வண்டியை, போய் செத்துறாத. இவரடா தம்சுப் காமிக்கிறான். ஆனால் அந்த மருந்து வச்சு தலையில் கொள்றான். சி ஒரு மருந்துல சாரி சரி ஓகேங்க, இதோட இந்த கேம் முடியுது. ஸோ இதை விட ஒரு தரமட்டமான கேவலமான பச்சை கேவலமான ஒரு கேம் பிளேல சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களை விட்டு விடைபெறுகிறேன். லவ் யூ டாட்டா பாய் பாய்.